கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, இயேசு கிறிஸ்து செஞ்ச செயல்களின் அடிப்படையில் இந்த சமாதானத்தை, இந்த உறவை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், பெற்றிருக்கிறேன். இந்த சமாதானம் அப்படிங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பில் எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, தேவனோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டதினால் கிடைத்த சந்தோஷம் போடப்பட்டிருக்கு. இது நம்முடைய செயல்கள்னால என்ன செய்யலை, கிடைக்கல. முழுக்க முழுக்க இது ஒரு பரிசு, அதுவும் இலவசமான பரிசு. இதை எப்படி பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, கிருபையா பெற்றிருக்கிறோமா. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரட்சிப்பு அப்படிங்கிறது நம்ம செயல் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யும், தெரியும். ஆனா அதுக்கு அடுத்து அவருடைய உறவை நாம் எதன் அடிப்படையில் நாம் வைத்திருக்கிறோம், நம்முடைய செயல்களின் அடிப்படையில். அதனாலதான் சமாதானத்தை நாம் இழந்து போகிறோம். கொலோசையர் 2:6. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே, மறுபடி நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. அவரை நம்ம எப்படி ஏற்றுக்கொண்டோம், இலவசமாக. அதுக்கு நாம எதுவும் சம்பாதிச்சவரை நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. விசுவாசமும் அவர்கிட்ட இருந்து வாங்கி, கிருபையையும் அவர்கிட்ட வாங்கி, இலவசமா அவரை என்ன செஞ்சுக்கிட்டோம், பெற்றுக்கொண்டோம். நம்ம ஏற்றுக்கொண்ட முறை அதுதான். அப்போ அவருடைய உறவுக்குள் வளர்கின்ற முறையும் அதே முறையில தான் நம்ம என்ன செய்யணும், போகணும். அவருடைய உறவுக்குள் அனுதினமும் நாம் வளர்கின்ற முறையும் ஏன் செயல்களின் அடிப்படையில் நான் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவராகவும். அவருடைய உறவுல நான் வேர் கொள்ளணும்னா அதுக்கும் நான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில தான் என்ன செய்யணும், போகணும். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும். நான் கீழே வேர் கொள்ளணும், நான் மேல கட்டப்படணும், என் உறவுல நான் வளரணும், நான் கனி கொடுக்கணும், அவரோட உறவுல நான் பெருகணும் அப்படின்னு சொன்னாலும், நான் எப்படி அவரை விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டேனோ, எப்படி நான் கிருபையின் அடிப்படையில் அவருக்குள்ள போனேனோ, அதே போல அனுதின வாழ்வில் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில், அந்த கிருபையின் அடிப்படையில் தான் அந்த உறவுக்குள்ளே நான் என்ன செய்ய முடியும், போக முடியும். இதை நம்ம தவற விடுகிறதுனால, விசுவாசத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டு, ஆனால் அந்த உறவுக்குள் நான் என்ன செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி என் பலத்தின் அடிப்படையில் போகிறதுனால அந்த சமாதானத்தையும் நம்ம இழந்து போகிறோம். அவர் கொடுத்த இலவசமான அந்த பரிசையும் பெற்றுக்கொள்ள என்ன செய்கிறோம், தவறுகிறோம். அதனால தான் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏன் நம்ம நோயோடு இருக்கிறோம், ஏன் அவர் நோயை சுமந்துக்கிட்டா நாம ஏன் நோயை சுமக்கணும், அவர் கட்டுகள்ல இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருந்தா நான் ஏன் கட்டுகளோட இருக்கணும், அவர் என்ன ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிச்சிருந்தா ஏன் அந்த இடத்துல அந்த ஆசீர்வாதத்தை பார்க்காம இருக்கிறோம். ஏன்னா அதுல விசுவாசத்துல செல்றதுக்கு நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. நம்முடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரோ அதன் மேல் இல்லாமல் நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறேனே, இதெல்லாம் செஞ்சா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், நான் என்ன செஞ்சா அவர் என்னை ஏற்றுக்கொள்ளுவார், நான் என்ன செய்யலைன்னா அவர் என் மேல கோபப்படுவார். நம்முடைய அணுகுமுறை நம் மீது கவனமாக இருக்கிறது.
சாத்தானால வஞ்சிக்கப்படுற ஒரு இடம் இதுதான். நம்முடைய கவனத்தை கிறிஸ்துவின் மீது இருந்து திருப்பி நம் மீது, நம் பலத்தின் மீது அவன் என்ன செய்கிறான்? வைக்கிறான். ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொன்னேன். ஒருவர் ஒரு ஆலயத்துக்கு வருகிறார். அவர் நல்ல ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி வருகிறார். அவர்கிட்ட என்ன சுவிசேஷம் சொல்லுவோம்? தேவன் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்க பாவத்துக்காக அவர் இறங்கி வந்து உங்க பாவத்தை அவர் சுமந்துக்கிட்டார், அவருடைய ரத்தத்தை விலையா கொடுத்திருக்கிறார், உங்க வாழ்க்கையில விடுதலையை கொடுக்க விரும்புகிறார், உங்களுக்கு மீட்பை கொடுக்க விரும்புகிறார். நீங்க அவங்கள விசுவாசிச்சு அவர் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவர் அதை கேட்டு விசுவாசித்து ரட்சிப்பிற்குள் வருகிறார். ஆவியில் மறுபடியும் என்ன செய்கிறார்? பிறக்கிறார். அடுத்த வாரமும் அதே குடிப்பழக்கத்தின் அடிமையோடு அவர் வருகிறார். அவர்கிட்ட மறுபடியும் நம்ம என்ன சொல்றோம்? இந்த மாதிரி குடிக்காத, குடிச்சா தேவன் என்ன செய்வாரு? தண்டிப்பார், அடிப்பார். வாழ்க்கையில பிரச்சனை வருதா, உன் மேல கோபத்துல அவர் என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். அப்ப நம்ம சொல்றது ஒரு முரண்பாடா இல்லையா? இதுதான் இங்க பவுல் கேட்கிறார். ரோமர் 5:8 மறுபடி வாசிக்கலாம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே. இந்த கிருபையையும் இந்த ரட்சிப்பையும் எப்போ நமக்கு கொடுத்திருக்கிறார்? பாவிகளாய் இருக்கையில். பாவிகளாய் இருக்கும் போது எனக்கு இந்த மீட்பவர் கொடுத்திருந்தால், இந்த ரட்சிப்புல நம்ம எதை பெற்றிருக்கிறோம் தெரியுமா? இந்த ரட்சிப்புல நம்ம புதிய ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அந்த புதிய ஆவியில நம்ம எதை பெற்றிருக்கிறோம் அப்படின்னா, தேவனுடைய இயல்பு, தேவனுடைய வாழ்வு, தேவனுடைய வல்லமையை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். உங்களுக்கு ஒரு வசனம் காமிக்கிறேன். 1 யோவான் 4:17. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. யார் இருக்கிற பிரகாரமாக? இயேசு கிறிஸ்து இப்பொழுது என்ன விதமாக இருக்கிறாரோ அதே பிரகாரமாக. அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் என்ன செய்யறோமா? இருக்கிறோம். நீங்க பரலோகம் வாங்க, நான் என்ன மாதிரி மாத்துறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. நீங்க உங்களை பரிசுத்தமாக மாற்றிக்கொண்டு நீங்க வாங்க, நான் உங்களை என்ன போல மாத்துறேன்னு அவர் என்ன செய்யல, சொல்லல. நம்மால் நம்மை பரிசுத்தமாக மாற்ற முடியாது. நம்மால் நம்மை தேவனுடைய பிள்ளையாக என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அதுக்கு தான் அவர் என்ன செஞ்சாரு? இறங்கி வந்து அவருடைய இரத்தத்தினால் கழுவி அவருடைய இயல்பை நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக என்ன செஞ்சிட்டாரா? மாற்றி விட்டார். இப்பொழுது நீங்க இயேசு கிறிஸ்துவ ரட்சகரா நீங்க ஏற்றிருக்கிறீங்களா? இப்போ அவர் எப்படி இருக்கிறாரோ அதே போல உங்க ஆவியில நீங்க இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில உங்க பிரச்சனையில உங்களுக்கு பயம் வருமா? இதை அறியாததுனாலதான் நமக்கு என்ன வருது? பயம் வருது. அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. என்னோட புதிய ஆவியில அவரோட பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவர் என்னுடன் இருக்கிறார். இதை தெரிஞ்சதுன்னா நீங்க கலங்கி போக மாட்டீங்க. பாவத்திலிருந்து வெளியில வருகிறதற்கான இயல்பையும் அவர் நம்ம ஆவியில என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் பாவத்திலிருந்தே உங்களால வெளியில என்ன செய்ய முடியும்? வர முடியும். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவரோட சரீரத்துல, உலகத்துல, பூமியில அவர் மனித உருவுல இருக்கும்போது அவருக்கு நோய் இருந்ததா? எல்லா ஊருக்கும் அவர் நடந்தே தான் என்ன செஞ்சாரு? போனாரு. அப்ப அவருக்கு கால்வலி வந்ததா? இல்ல. அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா அவர் இரவு தூங்குற நேரமும் அவர் என்ன செய்வாராம்? பிதாவோடு ஜெபித்தாராம்.
பகல்ல முழுவதும் சாத்தானின் அதிகாரத்தை அப்புறப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இருந்தால் நாமும் அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? அதே இயல்பு, அதே வாழ்வு, அதே வல்லமை நமக்கு இங்க எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? இலவசமாக. இந்த இலவசமா கொடுத்தத நான் என்ன செஞ்சா தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி நம்ம செயல்கள் அவரை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கிறோம். பாவியா இருக்கும் போது அவர் என்ன நேசிச்சிருக்கிறார் அப்படின்னா, இப்போ அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். உங்களோட எதிரிய நீங்க நேசிக்கிறீங்க, அன்பு செய்றீங்க அப்படின்னா உங்க பிள்ளைய நீங்க என்ன விதமா நேசிப்பீங்க? உங்க எதிரியையே நீங்க நேசிக்கிற இயல்பு உங்களுக்கு. அப்போ உங்க பிள்ளைய நீங்க எந்த விதம் அன்பு செய்வீங்க? அதிகமா அன்பு செய்வீங்க இல்லையா? நாம எதிரிகளா இருக்கும் போதே அவர் இறங்கி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்தாராம். இப்போ அவருடைய பிள்ளையா நான் மாற்றப்பட்டுட்டேன். இப்போ எப்படி அவர் என்ன தண்டிப்பார்? இப்போ எப்படி அவர் என் மீது கோபமாக இருப்பார்? இப்போ எப்படி ஒரு நோயை எனக்கு ஒரு தண்டனையாக அவர் கொடுப்பார்? இப்போ எப்படி அவர் என்ன மிரட்டிக்கிட்டு இருப்பார் இல்லையா? சத்தியத்தை அறிகிறதில் குறைவாக இருக்கிறதுனால அவரை குறித்து ஒரு தவறான ஒரு அறியாமையில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நான் பாவியாக இருக்கும் போதே எனக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்திருந்தார் என்றால் இப்பொழுது அவருடைய பிள்ளையாக இருக்கிறேனே, அப்பொழுது இவைகள் எல்லாவற்றையும் எனக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் இல்லையான்னு பவுல் கேட்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.